ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து ஜவரிசி வத்தல் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஒரு கிளாஸில் வந்து ஜவரிசி ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த ஊற வச்சதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, சீரகம் நான் மிக்சியில் வந்து அரைச்சிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கணும். உப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொரிச்சாலுமே ஜாஸ்தியாகும். பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வேணுங்கிறப்ப அதை கொட்டி கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஜெல்லி அந்த தண்ணியாக இருந்ததுலேருந்து இப்போ இந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி வந்திருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணி ஓவர் நைட் ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க. காலையில் எழுந்துச்சி கொஞ்சோண்டு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இந்த கீழெல்லாம் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தட்டில் வந்து கவர் வச்சு அதில் தான் போடுவேன். ஏன்னா வந்து தூசி நல்லா விழுன்னு. மேலேயுமே நல்லா வந்து 2 தூக்கு மாதிரி வச்சு அதை கவர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.